ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலைக்கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி பீன் ஸ்டிச் ஸ்கார்ஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. ஏன்னா ஒரே ஸ்டிச்சு தான் நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணி இந்த ஸ்கார்ஃபை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸி, குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ மீன்வாயில் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் 6.5 mm Crochet Hook எடுத்திருக்கேன். இது பவுண்ட் ஆஃப் லவ் அப்படிங்கிற யான், கலர் செர்ரி. ஸோ ஸ்டார்டிங் 24 செயின்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு செயின் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு எப்போவுமே ஈவன் நம்பர் ஆஃப் செயின் ப்ளஸ் 1, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் 1 அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் நம்பர் கிடையாது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 ப்ளஸ் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி பேஸ் செயின்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 24 செயின்ஸ் க்ரியேட் பண்ணுறேன், ப்ளஸ் 1 செயின் எக்ஸ்ட்ரா. இப்போது ரோ 2 என்னென்னா, இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ரா 1 செயின் ஆட் பண்ணிட்டு தேர்ட் செயின் ஃப்ரம் த ஹூக் இருக்கு இல்லையா, அதை டைரெக்டாக யான் ஓவர் பண்ணாமல் ஜஸ்ட் த ஹூக் இன்சர்ட் பண்ணி புல் த்ரூ த லூப், யான் ஓவர் புல் த்ரூ த லூப், யான் ஓவர் இன்சர்ட் த ஹூக், புல் த்ரூ த லூப். இப்போது நம்மக்கிட்ட 6 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் புல் த்ரூ ஆல் த லூப்ஸ், செயின் 1. இதுதான் பீன் ஸ்டிச். ஒரே ஸ்டிச்சில் நம்ம திரும்ப யான் ஓவர் புல் த்ரூ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் 6 லூப்ஸ் வர வரைக்கும். ஸ்டார்டிங்கில் யான் ஓவர் பண்ணாமையே அந்த ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு செயின் 1 பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் த ஹூக், pull through the loop, yarn over, insert the hook, pull through the loop, yarn over, insert the hook, pull through the loop. 6 loops on the hook, yarn over, pull through all loops, chain 1. இதுதான் bean stitch. அப்புறம் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் insert the hook, pull through the loops, yarn over, insert the hook, pull through the loop, yarn over, insert the hook, pull through the loop, yarn over, pull through all the 6 loops, chain 1. அதுக்கப்புறம் skip 1 chain and insert the hook, pull through the loop in the next chain, yarn over, insert the hook, pull through the loop, yarn over, insert the hook, pull through the loop, yarn over, insert the hook, pull through the loop, pull through all the loops, yarn over, pull through all the loops, chain 1. அப்புறமா அடுத்து ஒரு chain skip பண்ணிவிட்டு அடுத்ததில் இதே மாதிரி bean stitch நம்ம ஒர்க் பண்ணுறோம். bean stitch, insert the hook, pull through the loop, திரும்பி yarn over, insert the hook, pull through the loop 3 times. அதுக்கப்புறம் 6 loops on the hook, yarn over, pull through all the loops, chain 1. இதுதான் நமக்கு bean stitch. அப்புறம் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் bean stitch, திரும்பி ஒரு செயினை ஸ்கிப் பண்ணி அடுத்ததில் bean stitch. ஸோ நம்ம 24 செயின்ஸ் க்ரியேட் பண்ணி இருக்கிறதுனால 12 bean stitch நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா இடையில ஒரு ஸ்டிச் செயின்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணி பீன் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறதுனால அட் த எண்ட் ஆஃப் த ரோ நமக்கு 12 பீன் ஸ்டிச்சஸ் கிடைக்கும். எப்போயுமே இந்த கவுண்ட் ஆஃப் பீன் ஸ்டிச்சை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது 24 செயின்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா 12 பீன் ஸ்டிச்சஸ், 20 செயின்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா 10 பீன் ஸ்டிச்.
ஸோ இந்த கவுண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சிட்டோன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண மாட்டோம். நம்மளோட ஸ்கார்ஃபோட ஷேப்பும் கரெக்டாக வரும். ஸோ இதே மாதிரி ஒரு செயின் ஸ்கிப் பண்ணி பீன் ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் செயின் வரைக்கும் நம்ம போகலாம். அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம செயின் 1 பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு செயின் பண்ணி டர்ன் பண்ணிக்குவோம். இப்போது இதில் நான் ஒரு பீன் ஸ்டிச் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ரோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளோட லாஸ்ட் செயின் பீன் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரோ நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். செயின் 1, இன்னொரு செயின் 1, டர்ன். இப்போ இதே ப்ராசஸை இந்த எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஆட் பண்ணியிருக்கோம்ல, பீன் ஸ்டிச் செயின் 1 பீன் ஸ்டிச் செயின் 1 பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த செயின் 1ல் நம்ம ரோ 3யோட பீன் ஸ்டிச்சஸ் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடையில இந்த செயின் 1 ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம insert the hook, pull through the loop, yarn over, insert the hook, pull through the loop, yarn over, insert the hook, pull through the loop. 6 loops on the hook, yarn over, pull through all the loops, chain 1. Insert the hook, pull through the loop, yarn over, insert the hook, pull through the loop, yarn over, insert the hook, pull through the loop. 6 loops on the hook, yarn over, pull through all the loops, chain 1. So bean stitch chain 1, bean stitch chain 1. இப்படியே இந்த ரோ ஒர்க் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ பீன் ஸ்டிச்சஸ் எல்லாமே ப்ரீவியஸ் ரோவோட செயின் 1 ஸ்பேஸஸில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு பீன் ஸ்டிச் முடிஞ்சோடனே ஒரு செயின் 1 க்ரியேட் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த ரோவோட எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு போகிறோம். இதே தான் இந்த ஸ்கார்ஃப் மொத்தமும் நம்ம பண்ண போகிறோம். இதே மாதிரி பீன் ஸ்டிச் செயின் 1 பீன் ஸ்டிச் செயின் 1 ஒரு ரோவோட எண்ட்லேயும் 12 பீன் ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ ரோ 3 டு ரோ 70 வரைக்கும் இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் ரோ 3யோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட்டு செயினில் நான் ஒரு பீன் ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ரோ 3 நான் முடிச்சுக்கிறேன். செயின் 1 அப்புறம் இன்னொரு செயின் 1, டர்ன் யோர் ஒர்க். ஸோ இதே தான் நான் ரோ 70 வரைக்கும் இதே தான் நான் பண்ண போகிறேன். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இதே தான் ஓவர் அண்ட் ஓவர் நான் ரோ 70 வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறேன் என்னோடய ஸ்கார்ஃப்க்கு. இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி ஸ்கார்ஃப் மாதிரி வரும். ஸோ நான் எண்ட்ஸையும் சூ பண்ணுறதுனால அது வந்து நெக்கை விட்டு எங்கேயும் போகாமல் இருக்கும். ரொம்ப கோல்டு சீசனில் நல்லா வார்மாக வச்சுக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இதோட டெக்ஸ்சர். ஸோ இதே தான் நம்ம ஓவர் அண்ட் ஓவர் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 4th ரோவும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் பீன் ஸ்டிச் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். செயின் 1 எக்ஸ்ட்ரா செயின் 1 டர்ன். ஸோ இதே மாதிரி கீப் கண்டினியூயிங் டில் ரோ 70. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 70 ரோஸ் நான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது என்னோடய ஒர்க்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எண்ட்ஸ் ரெண்டையும் சேர்த்து இந்த எண்ட்ஸ் ரெண்டையும் ஸ்லிப் ஸ்டிச் வச்சு ஜாயின் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ இந்த ரோ 70யோட லாஸ்ட் பீன் ஸ்டிச் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
ஒர்க் பண்ணிவிட்டு அந்த எண்ட்ஸ் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச்சோட கரஸ்பாண்டிங் ஸ்டிச் ஆன் த அதர் சைட் அதோட நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிடுவேன். இந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு டார்னிங் நீடில் வச்சு ரெண்டையும் சூ கூட பண்ணிடலாம். உங்களோட இஷ்டம் தான், என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எது கம்ஃபர்டபுளோ அது பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த ரெண்டு எண்டையும் ஒன்றா வச்சு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணுறேன். ஸோ நான் ஸ்லிப் ஸ்டிச் வச்சு எண்ட்ஸை வீவ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ யானையும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ நாட்ஸ் போட்டு நான் செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட ஸ்கார்ஃப் இப்போ ரெடி. ஸோ வின்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நம்மளை வார்மாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நூலில் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.